ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் கார்த்தி. இன்றைக்கி ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ரொம்பவுமே நம்மளுக்கு பலருக்கும் நம்ம இந்த தப்பை நம்மளோட வாழ்நாளில் டெய்லியுமே நம்ம செஞ்சிட்ருக்கோம். தயவு செஞ்சு இந்த தப்பை நீங்கள் திருப்பி செய்யாதீங்க. அதுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக தான் நான் அந்த வீடியோ நான் பதிவிடுறேன். என்னது, பழைய சாதம் சாப்பிட்றது உயிருக்கே ஆபத்தா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்படியே இது பண்ணிவிட்டு போயிடாதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சுக்கிற முடியும். ஃப்ரைட் ரைஸ் பற்றி தெரியும், ஆனால் ஃப்ரைட் ரைஸ் சிண்ட்ரோம் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த சிண்ட்ரோம் வந்தால் என்ன ஆகும், ஏன் வருது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் சிண்ட்ரோம் அப்படின்னா என்னென்னா, கடைகளில் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறத பார்த்துருக்கீங்களா? ஏற்கனவே சமைச்ச சாதத்தை வச்சு அதை புதுசாக செய்வாங்க. அதே மாதிரி தான் சில வீட்டில் மீதமுள்ள சாதத்தை இரவு முழுவதும் அப்படியே வச்சுட்டு மறுநாள் காலையில் சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க. இப்படி சமைச்ச சாதம் இரவு முழுவதும் அறை வெப்பநிலையில் இருக்கும்போது அதில் பார்த்திங்கன்னா ஃபேசிலஸ் செரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வளர்ந்துருவாங்க. இந்த பாக்டீரியா விஷத்தை உற்பத்தி செஞ்சு உணவை நச்சுத்தன்மையாக்கி நம்மளை நோய்வாய்ப்படுத்துறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா, பழைய உணவால் உடல் நலம் மோசமடையும் நிலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரைட் ரைஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு. ஃப்ரைட் ரைஸ் சிண்ட்ரோமுக்கு ஆபத்தான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா, ஃப்ரைட் ரைஸ் அல்லது சரியாக பாதுகாக்கப்படாத பழைய சாதங்கள் சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு இந்த அறிகுறிகள் வந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் சிண்ட்ரோமால் பாதிக்கப்பட்டுடலாம். கடுமையான வயிற்று வலி இருக்கும், அப்புறம் வயிற்றுப்போக்கு இருக்கும், அப்புறம் வாந்தி, குமட்டல், அப்புறம் காய்ச்சல் வரும், அப்புறம் கண் வலி வரும். இந்த அறிகுறிகள் தீவிரமாக இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக மருத்துவரை அணுகிறது ரொம்பவுமே அவசியம். இதுக்கு ஒரு துர்மரணம் கூட ஒன்று நடந்திருக்கு. 20 வயது இளைஞரோட மரணம். 2008ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா, ஒரு 20 வயது மிக்க ஒரு இளைஞர் அறை வெப்பநிலையில் 5 நாட்களுக்கு வைக்கப்பட்டிருந்த பாஸ்தாவை சாப்பிட்ருந்ததுனால உயிரிழந்திருக்காரு. இது ஃப்ரைட் ரைஸ் சிண்ட்ரோம்ஸ் காரணமாக தான் நடந்திருக்கு. சமைச்ச உணவை முறையாக பாதுகாக்க வேண்டியதோட அவசியத்தை தான் இது உணருது. அப்படி இருக்க மீதமுள்ள சாதத்தை என்ன தான் செய்கிறது? ஏதாவது எளிய வழிகள் இருக்கா அப்படின்னா இருக்குது. சமைச்ச சாதத்தை 2 மணி நேரத்திற்கு மேலே அறை வெப்பநிலையில் வச்சுருக்காதீங்க. மீதமுள்ள சாதத்தை ஒரு மூடிய பாத்திரத்தில் உடனடியாக குளிர்சாதன பெட்டியில் வச்சுடுங்க. பழைய சாதத்தில் தண்ணீரை ஊற்றி சாப்பிட்டா அப்படி வெள்ளை சாதமாகவோ இரவில் பார்த்திங்கன்னா தண்ணீர் ஊற்றி வச்சு மறுநாள் நம்ம அதை சாப்பிடலாம். ஆனால் தண்ணி ஊற்றாமல் அந்த சாதத்தை காலையில் சூடுபடுத்தி சாப்பிட்றத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. மீண்டும் சூடாக்க வேண்டும் அப்படின்னா குளிர்சாதன பெட்டியிலேருந்து எடுத்து உடனே சூடுபடுத்தி சிறிது நேரம் அறை வெப்பநிலையில் வச்சு பின்னர் சூடுபடுத்துங்க. சரிங்களா? உங்களோட உணவு பழக்கங்களில் கவனம் செலுத்துங்க. இந்த தகவல் ரொம்பவுமே பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும்ன்று நான் நம்புகிறேன். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போன்ற மேலும் நல்ல விதமான பதிவுகளுக்கு நம்மளோட சேனலுக்கு அப்படியே ஆதரவு கொடுங்க நண்பர்களே. ரொம்ப நன்றி.